ஹாய் குக்கு விலாக்ஸ் ஃபேமிலி. என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரியோட பார்ட் 2 வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளாச்சு போடவே முடியல. ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததா, ஸோ லாங் வீடியோ வந்துட்டு இந்த ஃபோனில் எடுக்கவே முடியாமல் இருந்தது. இப்போ தான் அதை சரி பண்ணினா சரி இமீடியட்டாக போட்டுரும், இதுக்கு மேலே வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவே எடுத்தது. சரி, இதுக்கு மேலேயே நான் வெயிட் பண்ண விடலை, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஸோ இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி ஜிஹெச்சுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஜிஹெச்சுக்கு போயிட்டோம். நைட்டு ஒரு 12:30 கிட்ட ஜிஹெச்சுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு மேலே அனுப்பிட்டாங்க. அங்கே நாங்கள் கொரோனா ஸோ நான் கோவிட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேரெக்டாக கோவிட் வார்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதில் எனக்கு என்ன ஒரு மைனஸ்னால், பெயின் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு கூட வலிக்கிறப்ப யாராவது பக்கத்தில் இருக்கணும் நமக்கு இருக்கும்ல. ஸோ எனக்கு கோவிட் அப்படிங்கிறதுனால யாரையுமே விடலை. அந்த ஜிஹெச்சுக்கு வேறு கடல் மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்ததா, ஒரு நடக்கணும்னா கூட நம்ம தான் தனியாக நடந்து போகணும். நான் வர இங்கேருந்து இன்னொரு வார்டுக்கு போகணும்னா இப்படியே அடியில் பிடிச்சிக்கிட்டே போவேன், குழந்தை கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில். ஸோ அங்கே போய் பார்த்தா நைட்டு நான் ஒரு 12:30 அந்த மாதிரி டைமிங்கில் தான் இருக்கும். டாக்டர்ஸ் சீஃப் டாக்டர்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு இப்போ ட்ரைனிங் இருப்பாங்களா, ஸோ அவங்க தான் இருந்தாங்க. நான் போகிறப்ப உட்காந்து யாருக்கோ பர்த்டே போல் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு. ஸோ எனக்கு ப்ளீட் ஆகி போய்கிட்டே இருக்குது. என்னோட ஸ்டூலில் உட்கார வச்சுருந்தாங்க, சேர் கூட இல்லை, சாஞ்சும் உட்கார முடியாது. அந்த வழியில் நம்ம இப்படியே தான் உட்காந்துருக்கணும். எனக்கு ப்ளீட் ஆகி போய்கிட்டே இருக்குது. அதில் தான் நடந்து போய் அந்த கேக்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வலி தாங்க முடியல, எதையா பிடிச்சிட்டு அழுகணும் போல தோணும். கூட யாருமே இல்லை, அம்மா அப்பா அண்ணன் யாருமே இல்லையா. யாராவது ஏதோ ஒரு பேரண்ட் அவங்க பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க போகிறவங்கள அம்மா ஒரு 10 நிமிஷம் நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிக்கிட்டா அழுவேன், கொஞ்சம் நேரம் அழுதிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் முதுகெல்லாம் ரொம்ப வலிக்கும்ல, யாராவது முதுகை தேய்ச்சி விட்டா அவ்வளோ நல்லா இருக்கும்னு தோணும். பட் தேய்ச்சி விட கூட யாருமே இருக்க மாட்டாங்களா. அதில் யாராவது ஒரு பேரண்ட் இருமா நான் உனக்கு தேய்ச்சி விடுறேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு 2 பேர் எனக்கு தேய்ச்சி விட்டு போனாங்க. அது ஒன்றும் ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டாங்க, கோவிட் வார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் போயிடுவாங்களா. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மேலே ஸ்கேன் ரூமுக்கு அனுப்பிட்டாங்க. அதுவும் நான் மட்டும்தான் தனியாக நடந்து போகணும். நல்ல ஸ்கேன் ரூம் போகிறப்ப எங்கள் அம்மாச்சி எப்படியோ கேட்டு உள்ளே வந்துட்டாங்க, சின்ன பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி உள்ளே வந்துட்டாங்க. அம்மாச்சி பிடிச்சிட்டு நடந்து தான் போகிறேன். ஸ்கேனர் ரூமில் போய் உட்காந்துருக்கோம். 1 மணி நேரமும் ஒருத்தவங்க கூட வரல ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு. அதுவும் வலி எனக்கு கண்டினியூஸாக இல்லை. எல்லாருமே டெலிவரி பெயின் எப்படி இருக்கும், ஒரு 10 நிமிஷம் இருக்கும், ஒரு 2 செகண்ட் இருக்காது, 10 நிமிஷம் இருக்கும், 2 செகண்ட் இருக்காது, இப்படியே தானே இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்ததா. வலி சொல்லவே முடியல, அந்தளவுக்கு இருந்தது. எனக்கு அந்த டைமில் தூக்கம் வேற வந்துச்சு. நான் எங்கள் அம்மாச்சிட்டு இப்போ வரைக்கும் சொன்னால் அது தூக்கம் ரெடி மயக்கம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட அதெல்லாம் நடக்கும்போது ஒரு 1:30லேருந்து 2 மணி அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தூக்கம், அந்த வலி தாங்க முடியல, வலியோட தூக்கமும் வேற வருது. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அழகாக ஏதோ இப்படி ஒன்று திரும்ப இருந்தது. ஆனால் என்னால் அது ரொம்ப கிளியராக கூட பார்க்க முடியல, எனக்கு மயக்கம் வந்ததுனால. அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இன்னும் 1/2 hour உங்களுக்கு குழந்தை பிறந்துடும், அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் போயிட்டு அந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு வேற போகணும். ஜிஹெச்சில் இது ஒன்று தான் நமக்கு பெரிய கஷ்டம். அதுவும் நடந்தே போகணும். அந்த டைமில் நமக்கு வீல் சேரோ எதுவோ நமக்கு கிடைக்காது வேறு. நடந்தே போய் எல்லா ஃபைல்ஸ் எடுத்து கொடுத்துட்டு நானும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும் நீங்கள் போய் படுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும், மோஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரமாக வழியிலே இருந்தேன். ஒரு கட்டத்தில் மோஷன் வர மாதிரி வந்துருச்சு. ஸோ அவங்கள்ட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணவும் வந்துட்டாங்க. வந்து பார்த்ததில் குழந்தை பிறக்க போதுமா, நீங்கள் புஷ் பண்ணுங்கன்றாங்க. பட் என்னால் புஷ் பண்ணவே முடியல. இது ஜன்னி வந்துருச்சு. ஏன்னா நான் போனது ஜான்வரி மந்த்து, ஸோ ரொம்ப குளிர்காலம். எனக்கு ப்ளீடான ஈர துணியிலே வேறு இருந்தேன். நான் டெலிவரிக்கு படுக்க போட்டிருந்தது ஒரு ஸ்டீலில் தான் படுக்க போட்டிருந்தாங்க. ஸோ அதில் அப்படி ஈரமாகவே இருந்துச்சு. எனக்கு அந்த தண்ணி கூட உடஞ்ச தண்ணி இருந்துக்கிட்டே இருந்ததுனால ஈரமாக இருந்துச்சா. ஸோ அதிலலாம் இருந்து அப்படியே எனக்கு ஜன்னி வந்துடுச்சு. உடம்பெல்லாம் நடுங்கி புஷ் பண்ணவே முடியலை. எனக்கு புஷ் பண்ண சொன்னால் முக்குற முணங்குற அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றுமே என்னால் பண்ணவே முடியல, மயங்கிட்டேன். அதாவது ரொம்ப டீப் மயக்கத்துக்கு போகாமல் லைட்டாக அவங்க பேசுகிறது எல்லாமே என் காதில் கேட்குது. அப்போ இதுக்கு மேலே இது பண்ண முடியாது. குழந்தை தலை வேறு வெளியில் நின்றுச்சு. ஸோ ஒரு அக்கா கூட்டி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க, அக்கா நீங்கள் அமைக்கிருங்கக்கா அப்படின்னு எனக்கு பிரசவம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் என் காதில் நல்லா கேட்குது. அந்த அக்கா ஒரு அழுத்துனாங்க பாருங்கள், அப்படியே குழந்தை பதக்குன்னு அப்படியே வெளியே வந்துச்சு. அந்த ஃபீல் எனக்கு தெரிஞ்சுது. குழந்தை வந்த உடனே எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே எனக்கு கொஞ்சம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஜன்னி ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த மயக்கம் தெரிஞ்சிருச்சு, எல்லாமே ஓகேவாயிடுச்சு எனக்கு அப்படியே.
அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டு கையில் குழந்தைய கொடுத்தாங்க. வெயிட்டு பார்த்தா கரெக்டாக 3 கிலோ இருந்தா. எனக்கு அது ஒரு ஆச்சரியம் வேற. நம்ம இவ்வளோ வாந்தி எடுத்தோமே, எப்பறம் பாப்பா 3 கிலோ இருந்தா. பட் காட்ஸ் கிரேஸ், நமக்கு 3 கிலோவில் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பிறந்துட்டா. இது போதும், நம்ம இவ்வளோ வாந்தி எடுத்ததுக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டைமில் என்னன்னா, எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மாவை பக்கத்தில் நிற்க விட மாட்டேங்கிட்டாங்க. எங்கள் அம்மாச்சி மட்டும்தான் நான் குழந்தை வெளியில் வரப்போ விட்டாங்க. ஏன்னா ஒரு நர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, அம்மா நிற்கக்கூடாது குழந்தை வர்றப்போ, நீங்கள் வெளியில் போயிருங்க, இவங்க ஆச்சி வேணால் நின்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட்டு அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. பட் எனக்கு இப்போ வரைக்கும் அது ஞாபகம் இருக்குது. அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் அம்மா உள்ளே வந்து கரெக்டாக என்கிட்ட பாப்பாவை கொடுத்தாங்க. நான் கணத்தை மட்டும் தொட்டு பார்த்தேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதுக்குமே ஒரு பெரிய ட்ராஜடி, இதுவே ஒரு பெரிய ட்ராஜடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா, இது வந்து காலையில் பாப்பா கரெக்டாக 3:20க்கு பிறந்துட்டா, விடிய காலையில். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 10 மணி இருக்கும். அதுலேருந்து என்னாச்சு அப்படின்னா, ஓயாமல் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா யூரின் வர மாதிரியே இருக்கும். வரதே நினச்சிட்டு நம்ம பாத்ரூம் போவோம். அது வேற இங்கேருந்து 1/2 மைல் தூரத்துக்கு வேற போகணுமா ஜிஹெச்சில். போய் கஷ்டப்பட்டு போனால் யூரினே வராது. ரொம்ப முக்கி போனால் 2 drops இப்படியே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதே மாதிரியே நைட்டு வரைக்கும் இருந்துச்சு. ஈவினிங் வரைக்கும் இப்படி யூரின் வர மாதிரி இருந்துச்சுல, நைட்டும் யூரின் வர மாதிரி இருந்தது. எக்ஸ்ட்ரா என்ன ஆயிடுச்சுன்னா, பெயின் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டொமக் வயிறுலையும் வலிக்குது, சேம் டைம் வந்துட்டு வெஜைனாலையுமே பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருந்தவங்ககிட்ட கேட்ட டாக்டர் அப்பவும் போயிட்டாங்க. ஏன் நேரம் டாக்டர் அப்பவும் போயிட்டாங்க. அதே மாதிரி அடுத்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வேறு ஷிஃப்ட் வந்துட்டாங்க, வேற ஒரு 3 பேர். அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்ததுனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலிக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க, தூக்கத்துக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க. எதுவுமே எனக்கு சரியாகலை. மறுபடியும் சரி மயக்க ஊசி போடுறாங்க, மயக்கமே வரலை. அதையும் மீறி அப்படி ஒரு வலி. அந்த வறண்டாலே உருண்டு பரல்ற வலி தாங்க முடியாமல். இதில் எனக்கு இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, பாப்பா தலை ரொம்ப நீளமாக இருந்துச்சு பிறந்தப்போ. ஸோ வந்து எனக்கு கீழே 8 ஸ்டிச்சஸ் கிட்ட வேற போட்டிருந்தாங்க. அதோட நான் நடந்து போகணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். நடந்து போயிட்டு வந்ததே எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு ஃபுல்லாக பெயின், மறுநாள் காலையிலையும் பெயின் என்னால் தாங்க முடியல. மறுநாள் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி. ஸோ வந்துட்டு காலையில் எனக்கு வந்துட்டு அதான் பாப்பா மொதல் நாள் பிறக்கிறா, மறுநாள் எங்களுக்கு வருஷம் கல்யாண நாள். இவர் விக்கி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு வலி தாங்க முடியல, நான் சொல்கிறேன் அது அப்படி தான் வலிக்கும், நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் மாமியார் எங்கள் அம்மாவும் தான் கூட இருந்தாங்க நைட்டு. அவங்களும் சொல்கிறாங்க, இது குழந்தை பிறந்ததுனால வலிக்கும்ப்பா, டாக்டர் வருவாங்களா கேட்போம் அப்படின்றாங்க. பட் என்னால் வலி தாங்கவே முடியல. ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வலிக்குது, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தர் அடுத்து வந்து பார்க்கல, இவங்களும் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டாங்க. அடுத்து யாருமே வேற இல்லை பார்க்குறதுக்கு. இதில் இன்னொரு கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ப்ரெக்னென்சி, அதாவது பாப்பா பிறக்க போகிறதுக்கான பெயின் கூட கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5 hours தான் இருந்தது. ஏன்னா 12 மணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு காலையில் 3:20க்குலாம் பிறந்துட்டா. ஆனால் அந்த யூரின் பிரச்சனைக்கான பெயின் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாள் இருந்தது. அதுவும் தாங்கவே முடியல. ஈக்குவல் அப்படியே ப்ரெக்னென்சி பெயின் எவ்வளோ இருந்துச்சோ அந்தளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் காலை விடிஞ்சதில்ல, ஒருத்தவங்க கூட வந்து என்னை பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர்கிட்ட சொன்னேன்ல, இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தவங்களும் பார்க்க வரல அப்படிங்கவும் கலைஞர் செய்திகளை ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மதுரை ரிப்போர்ட்டர் நம்பர் வாங்கி ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த ஹெச்ஓடி, இந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி நம்பர் வாங்கி அவங்க கிட்ட பேசிட்டாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட பார்க்க வரல, ஒய்ஃப் இந்த மாதிரி அட்மிட் ஆயிருக்காங்க, குழந்தை பிறந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காங்க அப்படிங்கவும் அவங்க இங்கே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு செட்டு 3 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பார்க்கணும் பண்ணணும் என்ன பண்ணுறீங்கன்னு பேசியிருப்பாங்க போல். அப்புறம் டாக்டரே வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க இடுப்புக்கு பெல்ட் போடணும், அது போடணும், இது போடணும், பெல்ட்டுக்கெலாம் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், அதுக்கான பெயின் எனக்கு தெரியல. எனக்கு பேக் பெயின்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து வயிறு வெஜைனாவும் தான் வலிக்குது, இரிட்டேஷனாக இருக்குது. பெல்ட்டு போடுற மாதிரியான பெயின் எனக்கு இல்லை. எனக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகுதுங்கிறேன். பட் அவங்க காதில் வாங்கலை. எங்கள் மாமியார் வேறு இருந்துக்கிட்டு, அப்பா பெல்ட்டை போட்டுக்கப்பா, அதனால கூட வலிக்கலாம்ப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு கோவம்லாம் வருது எல்லாரும் மேலே. எங்கள் அம்மா வேற சொல்லுதான், அம்மா மேலே கோவம் வருது, எங்கள் அத்தை மேலே கோவம் வருது. ஆனால் யார் மேலேயும் கோவத்தை காட்ட முடியல. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அடுத்த ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கும் சரியாகலை. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் டாக்டர் வந்துட்டு எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எம்ஆர்ஐ எடுத்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு. எம்ஆர்ஐக்கு போனால் அது எங்கெங்கேயோ போகுது. எப்பா ஒரு ஸ்ட்ரக்சரில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. நான் மயங்கிட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வலி, சாப்பிடலை. இவளுக்கு வேற ஃபீட் பண்ணி, வேற எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபீடுக்கு பாலே வேற வரலை. எனக்கு பாப்பா நைட்டு கத்துன்னு கத்தி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு பிரஸ்ட்டை பிடிச்சி அமைக்கி பால் எடுத்து அவளுக்கு
கொடுக்குறக்குள்ளேயும் ஒரு வழி ஆகிட்டு அந்த பெயின்லையும். ஸோ அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து எனக்கு மயக்கம் வந்துருச்சு, மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. இவரெல்லாம் வந்து பார்த்துட்டு அழுதுகிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை மீன்ஸ் அது எனக்கு நான் சுயநினைவில் இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்ததுக்குள்ள யூரின் போகிற இடத்துல தான் பிரச்சனை அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நான் நாள்லேருந்து நைட்டு வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போய்கிட்டே இருந்தேன். சில நேரம் 2 drops வரும், சில நேரம் கொஞ்சம் கொஞ்சமாவது போய்கிட்டு இருந்தேன். இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் யூரின் பிளாடரில் யூரின் தான் நிறையா ஃபில்லாக இருக்குது, அதனால தான் பெயின் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த யூரின் இது இருக்குல்ல, அது பேர் என்னது, டக்குன்னு வர மாட்டேங்குது. யூரின் பேக் இருக்குல்ல, அதில் பார்த்தா அந்த யூரின் பேக் ஒரு பேக் நிறைஞ்சு அடுத்த ஒரு பேக் மாட்டுறாங்க, அவ்வளோ யூரின் வருது. அது எப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபுல்லாக போயிட்டு தான் வந்தேன், பட் மறுபடியும் இப்படி வந்திருக்குது. ஸோ அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெயின் சரியாச்சு. அப்புறம் வந்து அதெல்லாம் முடிக்க கிட்டத்தட்ட காலைல 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பேசாமல் படுத்துட்டேன். எனக்கு வந்து மறுநாள் டிஸ்சார்ஜ்னு எழுதி கொடுத்துருந்தாங்க, நார்மல் டெலிவரி எங்கவும். ஆனால் என்னால் மறுநாள் போக முடியல, ஏன்னா இந்த பிரச்சனை யூரின் பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் எகெயின் வந்துட்டு எனக்கு மறுபடியும் ஒரு ஒரு விதமான ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்தது. அது யூரின் பிரச்சனை தானே, வேறு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு சீஃப் டாக்டர் ஒரு ஜென் டாக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க மறுநாள் ஈவினிங் தான் வருவாங்க, ஸோ நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இருந்தாச்சு. ஆனால் அதில் எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அவ்வளோ கஷ்டம். அதில் பாப்பா ஒரு நாள் கூட எனக்கு அழுகவே இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு வாரம் சண்டே நைட்டு போகிறோம், மண்டே ஏர்லி மார்னிங் பாப்பா பிறக்கிறா. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே ஈவினிங்கே இங்கே டிஸ்சார்ஜ் ஆகி போகிறோம். அது வரைக்கும் பாப்பா அழுகலை. பசிக்கு அழுவா, ஃபீட் பண்ணுவேன், தூங்கிடுவா. இப்படியுமா தான் இருந்தா. இல்லை என்னன்னா பாவம் அவள் தான் கஷ்டப்பட்டா. நாங்கள் ஜிஹெச்சில் இருக்கோம், ஒரு வாரம் அவளை வந்து குளிக்க ஊற்றவே இல்லையா. ஸோ கண்ணெல்லாம் பொங்கி ஒரு கண்ணு மூடிடும், ஒரு கண்ணிலே தான் முழிச்சு பார்ப்பாளா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறைய குழந்தைங்க மஞ்சக்காமாலா அது இதுன்னு தாய் ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் பிரிஞ்செல்லாம் இருந்தாங்க. எனக்கு ஒரே ஆறுதல் அப்போ யாழிலா மட்டும்தான். என் கூடவே பொத்துனாப்புல அது இருக்கும். நான் பெட்ஷீட்டை பொத்து மூடியே வச்சுட்டு யாராவது குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் மட்டும்தான் இப்போ எனக்கு இருந்த ஒரே ஆறுதல். அது யூரின் டியூப் போட்டு யூரின் எடுத்ததுக்கப்புறம் என்னென்னா யூரின் டியூப் மறுபடியும் போட்டு விட்டாங்க எனக்கு. கிட்டத்தட்ட அது 15 நாள் போட்டிருந்தேன். அது வந்து அந்த ஸ்டிச்சஸ் கீழே ஆல்ரெடி 8 ஸ்டிச்சஸ் போட்டாங்க. ஸோ அதோட அந்த யூரின் டியூப் வேற போடவும் அதை அழுத்தி வலி தாங்கவே முடியாது. நின்று இப்படியா ஆடிக்கிட்டே தான் இருப்பேன், இப்படியா ஆடுவேன். ஒரு இடத்துல நின்னோம்னா வலிக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். ஒன் சைடே தான் படுப்பேன், படுத்தே தான் பாப்பாவுக்கு பால் கொடுத்தேன். உட்காரவே முடியாது, உட்காந்து பாலே கொடுக்கல, படுத்தே தான் கொடுத்தேன். இப்படியுமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வயிற்றை பிடிச்சி அமுக்குனாங்கல்ல, அந்த அமுக்குனப்போ யூரின் பிளாடர் வந்துட்டு ரொம்ப என்லார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரொம்ப என்லார்ஜ் ஆனதுனால தான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து தான் எனக்கு அவ்வளோ வந்து யூரின் வந்துக்கிட்டே இருந்ததுக்கான காரணம். ஸோ வேறு வழியில் 15 நாள் வந்து இதை நீங்கள் போட்டே ஆகணும், 15 நாள் ஜிஹெச்சில் இருக்கணும்னு வேற சொல்லிட்டாங்க. ஐயோ இதுவே என்னால் முடியலை, இதுக்கு மேலே எப்படி இருக்க போகிறவங்கவும் இவர் மறுபடியும் அந்த ஹெச்ஓடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த மாதிரி இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம், குழந்தை கூட நாங்கள் குளிப்பாட்டலை, நானுமே இங்கே குளிக்கவே முடியல, இவளும் குளிக்கலை, குழந்தைக்கு கண்ணெல்லாம் வந்து சூடால் பொங்கி மூடிக்கிறது. எங்களை கொஞ்சம் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், டெய்லி கூட நாங்கள் வந்து கூட நாங்கள் காட்டுறோம் அப்படிங்கவும். அப்புறம் அவங்க வந்துட்டு மறுபடியும் இங்கே ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி நீங்கள் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, என்றைக்கு வரணும் என்னன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக எழுதி கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுதி எல்லாமே கொடுத்து இது பண்ணாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், என்ன தெரியுமா? பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி கோவிட் பாசிட்டிவ்னு எனக்கு வந்திருந்ததில்ல. பாப்பா பிறந்துட்டு நான் அந்த யூரின் ப்ராப்ளத்தில் இருந்தேன்ல, அப்போ எனக்கு எல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு மதியானம் போல் கோவிட் டெஸ்ட் எடுக்க வராங்க. கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் சொல்கிறாங்க நெகட்டிவ்னு. இதை நான் இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? ஆக்சுவலி இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சார் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், காடு ரிட்டன் இன் அவர் ஹெட்டு. இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு என் தலையில் இருந்திருக்கு போல். ஐயோ பாப்பா பிறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் அப்படி இருந்துச்சுன்னா, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அதுக்கும் மேலே ஒரு வாரம் லிட்ரலி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டு டெய்லி வர வேண்டாம்னு ஒரு நாள் டு ஒரு நாள் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். அந்த இன்ஃபெக்ஷனும் சரியாகலைன்னே சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவர் அப்புறம் 1 வீக் பாப்பா பிறந்துட்டு அடுத்து ஒரு 1 வீக் இருந்துட்டு இவர் ஊருக்கு போயிட்டாரு. இப்போ நானும் அம்மா வந்து காட்டிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவு ஓகே ஆயிடுச்சு. யூரின் பேக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், பட் நீங்கள் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ டேப்லெட்ஸ்ன்னு சொன்னவங்க அயன் கால்சியம்லாம் போடணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை.
பாப்பா பிறந்து 7 months வரைக்கும் நான் அயன் கால்சியம் எதுவுமே நான் போடவே இல்லை. ஆக்சுவலி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்களாம் குழந்தை பெற்றவங்களுக்கு. எனக்கு எழுதி கொடுக்கலாம், நான் சாப்பிடவும் இல்லை. நான் பாப்பா தூக்கிட்டு நான் பெருசாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் போகல. 45 days ஊசி, 3 months இன்ஜெக்ஷன் எல்லாமே நான் பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட்லேயே போட்டேன்னா. ஸோ எனக்கு அது யாருமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சென்னைக்கு வந்துட்டு பாப்பா கூட்டிக்கிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்ல, அந்த டாக்டர் சொன்னாங்கல்ல, நீ எப்படி தான் குழந்தை பெற்றுக்க போகிறேன்னு தெரியல, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து காட்டுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக பாப்பா கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த மாதிரி நீ இப்போதைக்கு எவ்வளோ விட்டமின் டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ அயன் டேப்லெட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படிலாம் எனக்கு எதுவுமே எழுதி கொடுக்கல எனக்கு அப்படின்னு சொன்னப்போ, இப்போ வரைக்கும் ஒரு டேப்லெட் கூட சாப்பிடலையா, அடி பாவி அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்புறம் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க. அதுவும் ஒழுங்காக சாப்பிடல, நான் தனியாக தானே பாப்பாவை வந்து மேனேஜ் பண்ணேன். ஸோ ஒரு டேப்லெட்டும் சாப்பிடல. அப்பப்போ ஞாபகம் வரப்போ மட்டும்தான் சாப்பிட்டுக்குவேன் நான். எனக்கு வந்து ஜிஹெச்சில் பாப்பா பிறந்தது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய இதாக தெரியல. ஏன்னா வந்து நான் பிறந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி தான் நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன். பட் வந்து அங்கே என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த டைம் எனக்கு வழி கொடுத்தது வந்துட்டு ஜிஹெச் தான். ஸோ அது வந்து லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். என் குழந்தைய அழகாக என் கையில் கொடுத்துட்டாங்க. என்னோட யூரின் பிரச்சனையுமே வந்துட்டு ரொம்ப இழுத்து அடித்தாங்க தான். ஒரு கட்டத்தில் ஒரு படிக்கிற பொண்ணே சொல்கிறாங்க, இன்னும் இந்த அக்கா இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இந்த கேஸே முடிஞ்சிருக்கும் போலே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என் காதில் கேட்குது. இன்னும் நான் இங்கே வந்து ஒரு பெரிய மனசுக்கு கஷ்டமானது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரீயாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மதிக்காமல் மரியாதை இல்லாமல் ரொம்ப இழிவாக நடத்துனாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வேறு என்ன பண்ணிட்டேன், இவங்க இவ்வளோ ஹார்ஷாக பேசினதே தெரியாமல் என் ஹஸ்பண்ட் அப்போ தான் வந்து நான் டிஸ்சார்ஜை பற்றி ஹெச்ஓடிகிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா. நான் யதார்த்தமாக சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி வந்து இவங்க இவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, இருக்கிற வேதனையில் இது வேறையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லை, இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த டிஸ்சார்ஜ் மேட்டரை பேச போகையில் இதையும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி மேம், நீங்கள் வந்து இந்த மாதிரி 1000 பேரை பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு, ஒருத்தவங்க புரிஞ்சு பேசுவாங்க, புரியாமல் பேசுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக பேசணும்னு நீங்கள் பேசுவீங்க, அதெல்லாம் எல்லாமே ஓகே தான். பட் வந்து ஒருத்தவங்கள நீங்கள் இழிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணலாம், அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும், நீங்கள் தான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா வந்து உண்மையிலே அவங்க பேசின அந்த வேர்டெலாம் ரொம்ப கஷ்டமானதான். நான் வந்து இப்போ அதை சொல்ல முடியாது, நான் வந்து பப்ளிக்கில். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து சொன்னது எனக்கு டெலிவரி பார்த்தாங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ்ங்கிறப்ப நான் கோவிட் வார்டில் இருந்தேன்ல, நெகட்டிவ்னு எனக்கு மறுநாள் வந்த உடனே நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அங்கே வந்து செக் பண்ண ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு ரொம்ப மட்டமாக ரொம்ப இழிவாக பேசினது. ஸோ வந்து வரப்போ போகிறப்பெல்லாம் என்னமோ என்னை பார்த்தாலே அப்படி திட்டின மணியமாக தான் இருந்தாங்க. உங்களுக்கு என்ன நான் என்ன பண்ணேன்னு கூட தெரியல, நானே முடியாமல் சாக போலக்கே கிடந்தேன். என்னமோ அவங்க பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விடுவாங்க, அந்தளவுக்கு இருந்துட்டு தான் ஒரு வார்த்தை ஹார்ஷாக விட்டது. ஸோ இந்த மாதிரி இவர் சொல்லிட்டார் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி அவங்க பேசின தப்பு ரொம்ப எங்களுக்கே கஷ்டமாயிருச்சு. ஒய்ஃப் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி தான், ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்க. நாங்கள் வந்து ஜிஹெச்சை வந்துட்டு நம்பி தான் வரோம். ஸோ நம்பி வரப்போ நீங்கள் நல்லபடியாக எங்கள் குழந்தை எடுத்து கொடுத்தீங்க, அதை நாங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம். பட் இருந்தாலும் நீங்கள் மக்களாக மனுஷங்களாக மதிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. கரெக்டாக இதே விட சொல்லிட்டாரு. ஹெச்ஓடி வந்து இவங்களுக்கு கால் பண்ணி, நீங்கள் எப்படி இப்படி பேச போச்சு, நம்ம வேலையே இதுதானே, நீங்கள் எதுக்கு அப்படி திட்டுறீங்க பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். அப்புறம் இவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, இந்த மாதிரி என்னை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், நாங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேரை பார்க்குறோம், எங்களுக்கு எரிச்சல் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டேன், மேம் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், நீங்கள் என்னை மாதிரி நீங்கள் எவ்வளவோ பேருக்கு நீங்கள் குழந்தை நல்லபடியாக எடுத்து கொடுத்துருப்பீங்க, இழிவாக பேசினதே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னதுக்கு ஓகே மேம் அப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சும்மா 4 வார்த்தை பேசிட்டு அப்புறம் அவங்க பர்சனல் நம்பரை எழுதி கொடுத்தாங்க, எதோனா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் ஒரு காலம் பண்ணலை, தப்பிச்சோம் பொழைச்சேன்டா போதுண்டா சாமி அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அண்ட் சேம் டைம் வந்துட்டு நான் டெலிவரி ரூமில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணேன். நான் அதெல்லாம் வந்து இப்போ நான் இதில் வந்து ஷேர் பண்ணலை, ஏன்னா நிறையா ப்ரெக்னென்ட் விமென்ஸ் கூட நம்ம வீடியோ பார்க்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது, லேபர் வார்டை நினச்சி பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணலை. நார்மலாக போனேன், குழந்தை பெற்றே வந்துட்டேன் அப்படிங்கிறதோட முடிச்சுட்டேன். பட் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான வில் பவர், தைரியம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தாலே நம்ம தைரியமாக தாராளமாக குழந்தைய எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பெற்றுக்கலாம். அதாவது லேபர் வார்டு ரூம் வர வரைக்கும் தான் நம்ம கூட அப்பா அம்மா அண்ணா ஹஸ்பண்ட் எல்லாருமே இருப்பாங்க. ரூம்குள்ளே நம்ம மட்டும்தான், நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்ம குழந்தை நல்லபடியாக பிறந்து வர்றதுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களாம் ஒன்றுமே இல்லை, வலி போயிட்டாங்க, முக்கிறப்ப அவங்களால முடியலை, இமீடியட்டாக போய் ஆப்ரேட் பண்ணி தான் அந்த குழந்தை எடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பயந்துட்டாங்க, லாஸ்ட் மினிட்ல பயந்து வில் பவர் இல்லாமல் முக்காமல் போயிட்டாங்க. ஸோ குழந்தை வெளியில் வந்து நிற்கிது, மூச்சு குழந்தைக்கு திணற ஆரம்பிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே
ஆப்ரேஷன் வார்டுக்கு மாற்றி குழந்தைய எடுத்துட்டாங்க. ஸோ நார்மலாக பிறக்க போகிற குழந்தைய வந்துட்டு இவங்க மூலமாக தான் ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஆயிடுச்சு. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்ம குழந்தை நல்லபடியாக சேஃபாக வருது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல சத்தான சாப்பாடை சாப்பிட்டு நான்லாம் ஒரு வாக்கிங் ஒன்றுமே போகலை. நான் பழைய வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், வாக்கிங் எக்ஸசைஸ் ஒன்றுமே பண்ணலை. பட் என்னை மாதிரி அப்படி யாரும் இருந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஒர்க் அவுட்ஸ், வாக்கிங் இதெல்லாம் மஸ்ட்டு. சில பேர்லாம் வந்துட்டு தியானம் மாதிரிலாம் இருப்பாங்க, ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோகா அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். நான்லாம் ஒன்றும் பண்ணல, ஏன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்லேயும் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஸ்ட்ரெஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வாமிட்லாம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து யோகா, தியானம் அதெல்லாமே பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே 2வது குழந்தைய நான் கனவுலையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். ஆனால் இப்போவும் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, குழந்தை மாதிரி 2வது குழந்தைக்கு இருக்காது அப்படின்னு. ஒருவேளை இருந்துட்டா, இப்போ இருக்காது அப்படிங்கிற சொல்கிறீங்களா, ஒருவேளை இருந்துட்டா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம சிங்கிளாக இருந்தோம், எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். பட் இப்போ என்னையுமே ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையவே நான் என்னால் பார்த்துக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதோட இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா முடியாது. நானே நினைப்பேன், நமக்கா 2வது குழந்தைய நெவர், முடியவே முடியாது, சான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். எனக்கா என்னைக்கு அந்த ஃபியர் போகுதோ அன்னைக்கு தான் வந்துட்டு பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவே பண்ணிட்டேன். ஸோ மரண பயத்தை காட்டிட்டா போகிறோமா அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரெக்னென்சி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ட்ராஜடியான ஒரு லைஃபாக மாறிடுச்சு. ட்ராஜடியான பீரியடாக இருந்தது. ஸோ அதை வந்துட்டு லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா கன்சீவாக ஸ்டார்டிங்கும் முடியாமல் இருந்தேன், பாப்பா பிறக்கிறப்பையும் பிரச்சனை, பாப்பா பிறந்துட்டும் பிரச்சனை அப்படின்னு இவ்வளோவே ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் யாருக்கு தான் தைரியம் வரும் சொல்லுங்கள்? ஸோ எனக்கு சத்தியமாக எனக்கு தைரியம் இல்லை. இன்னொரு 3-4 வருஷம் போனதுக்கப்புறம் மேபி அது நான் மறந்துட்டேன் அப்படின்னா கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம், எல்லாமே கடவுள் விட்ட வழி அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான். இதனால கடவுள் பார்த்துக்குவார். அந்த டைமில் எனக்கு கடவுள் தான் நான் வேண்டினேன், எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டேன். நல்லபடியாக நான் குழந்தை பிறக்கணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய எப்படியாவது இப்போ காப்பாற்றி கொடுத்துருங்க, என் ஹஸ்பண்டாவது வளர்த்துருவார் அப்படிலாம் நினச்சேன். பட் அந்த கடவுள் வந்துட்டு எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு. பட் சேம் டைம் வந்துட்டு என்னை கை விடலை. அதே மாதிரி தான் 2வது குழந்தையும் கடவுள் விட்ட வழி தான், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த ப்ரெக்னென்சி சாப்டர் ஓவர். ஸோ இதுதான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ண வச்சிட்டேன். ஓகே, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க.